ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு எக் கறி பண்ண போகிறேன். இது கேரளா ஸ்டைல் எக் கறி. ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆப்பமும் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் பாருங்கள், செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். செக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு வந்து மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா அந்த கோகோனட் ஆயிலே நல்லா உங்களுக்கு வந்து இதாகணும், ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்மெல்லு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது, பட் எனக்கு தெரியுது, நல்லா ஸ்மெல்லு வருது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு, தோசைக்கு, கல் தோசைக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். சிம்பிளாக தான் இருக்கும் இது ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த கலர் வரணும். இஞ்சி, பூண்டு, மிளகு, பெரிய வெங்காயம் நல்லா உங்களுக்கு இந்த கலர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். சரிங்களா? இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம். வேணால் நீங்கள் காஷ்மீர் சில்லி பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது ரா ஸ்மெல் போகணும். அதனால கொஞ்சம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், ஆயில் செப்பரேட் ஆகுது. இந்த டைமில் வந்து ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா தக்காளி, மசாலா, தக்காளி கடைசியாக தான் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 4 எக்கு வந்து நான் பாயில் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, பாயில் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இது தோசை கூட நல்லா இருக்கும், அப்பத்துக்கு தான் இல்லை, தோசை கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து இல்லை கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்பம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.